ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விடியல் நல்ல விடியல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஒரு 2 இயர்ஸ் பேக் இல்லை 1 இயர் பேக் இருக்கும். அந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோஸில் வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. அது என்ன வீடியோனா, என்னோடய லா காலேஜ் வீடியோ. அதில் போயிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்கீங்க, எனக்கு வந்து லா காலேஜில் சேரணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எனக்கு வந்து தெரியல சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இன்னொருத்தர் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டவுட்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஆஸ் அ அட்வொகேட் அண்ட் அ லா ஸ்டூடெண்ட் ஸ்டில் நான் வந்து பிஜி பண்ணிகிட்ருக்கேன், எல்எல்எம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் எப்படி லா காலேஜில் அட்மிஷன் வந்து போட்டேன், நான் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணேன், ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லா காலேஜில் சீட் வந்து போடணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி இந்த ப்ரொசீஜருக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு என்டர் ஆகணும் அப்படின்றத பார்ப்போம். லா படிக்கணும் அப்படின்ற எய்ம் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு டிகிரி முடித்த பிறகு சம் சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்கள வந்து லா படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி 2 கேட்டகரிஸ் வந்து இருப்பாங்க. என்ன பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் லா படிக்கணும் அப்படின்ற எய்ம் இருந்தது. பட் ஒரு சில சிச்சுவேஷன்ஸால் என்னால் வந்து பண்ண முடியல. ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து +2 வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ நம்ம +2 நான் ஏன் இந்த கதை வந்து முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன்றது இப்போ உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு +2 முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். ஆனால் ஒரு 6 to 7 இயர்ஸ் பேக் வந்து கொஞ்சம் கட் ஆஃப்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது. பட் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் கூட 97% ஓசி, பிசிக்கெல்லாம் 95%, 5 இயர்ஸ் எல்எல்பி, பிஏ எல்எல்பிக்கு வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் ரவுண்டில். அப்படியே கம்மியானாலுமே ஒரு 95% to 85%, 80% கூட வரதுக்கு சான்ஸ் இல்லை. 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அப்போது ஒரு 12th ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக ரேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க. 98%, 95% எதிர்பார்க்குறாங்க. எஸ்சிக்கு வந்து 85% எதிர்பார்க்குறாங்க, 88% எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து அந்த கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து பிக்ஸ் ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போது ஒரு 12th முடித்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக படித்து நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டுமே லா காலேஜுக்குள்ளே வந்து கவர்மெண்ட் லா காலேஜ், அஃபிலியேட்டட் லா காலேஜுக்குள்ளே வரலாம். ஒரு சோயலுக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சீட் அப்ளிகேஷன் வந்து போடலாம். ஓகேவா? இப்போ இந்த 12th உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து 12th வந்து அந்தளவுக்கு கட் ஆஃப் எனக்கு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன எய்ம் பண்ணேன்னா, சரி ஓகே நம்ம 3 இயர்ஸ் எல்எல்பி வந்து நம்ம பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து கட் ஆஃப் நம்ம அதில் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு டிகிரி வந்து முடிச்சாச்சு. 3 இயர்ஸ் டிகிரி வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ லா தான் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம். 12th முடிச்சுட்டு ஒரு டிகிரி எடுத்து பண்ணுங்கள். அந்த டிகிரிலையுமே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி மார்க்கை வந்து எடுத்திங்கன்னா மட்டுமே நீங்கள் வந்து லாக்குள்ளே நுழைய முடியும். ஓகேவா? இல்லை ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, நீங்கள் சேர்கிறதுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. பட்டு ஃபீஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 ஒரு மேசிவான டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போது 3 இயர்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டு அதில் ஒரு கட் ஆஃப் வந்து நல்ல கட் ஆஃப் வந்து எடுக்கணும். இப்போது எனக்கெல்லாமே கட் ஆஃப் பார்த்திங்கன்னா, நான் வந்து 85% வச்சுட்டு இருந்ததுனால தான் எனக்கு லா காலேஜில் சீட் வந்து கிடச்சிது. ஸோ கட் ஆஃப் வந்து ஃபார் பிசி அது 3 இயர்ஸ்ன்னு வரும்போது கொஞ்சம் கம்மியாயிடும். நீங்கள் வந்து 85%ன்றதை விட நீங்கள் ஒரு 80%ல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 75 to 80க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வேண்டாம், நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப்லாம் ஷேர் பண்ணுறேன். அப்போது அந்த பர்சன்டேஜ்குள்ளே நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு மார்க்கை வந்து நீங்கள் உங்கள் யூஜியில் அந்த 3 இயர்ஸ் கோர்ஸ்லேயோ எனி டிகிரி, சயின்ஸ், ஆர்ட், இன்ஜினியரிங், எனி டிகிரி நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது தாங்க பேசிக். லா படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். மார்க் இருந்தால் யாருடைய ஹெல்ப்போ
ரெக்கமெண்டேஷனுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. ரெக்கமெண்டேஷன்ற பேரே இங்கே எடுக்க முடியாது. லா படி நம்ம இப்போ லா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சட்டப்படி வந்து குற்றமான செயல் அது. ரெக்கமெண்டேஷன்றது துளி கூட இல்லை. ஒன்லி திங் நமக்கு லா காலேஜ்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய இந்த மார்க் மட்டும்தான். ஓகேவா? அப்போது நம்ம மார்க்கை வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு வந்து சீட் வந்து கேரண்டி. இதுதான் என்னுடைய இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ அண்டு ஃபஸ்ட்டு வீடியோ லா காலேஜ் ரிலேட்டடாக போடணும் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா கம்மிங் மேல தான் நம்ம வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். சரிங்களா? TNDALU வெப்சைட்டில் வரும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டில் வந்து வந்துடும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் BA-LLB கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு LLB கோர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்லைன்லேயே போட்டலாம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆன்லைன் ப்ரொசீஜரே வந்துச்சு. இந்த நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் அஃபிலியேட்டட் காலேஜ்னால் மோர் தென் 15 இருக்குது காலேஜஸ்ஸு, கவர்மெண்ட் லா காலேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் சோயலில் இருக்குது. சோயல்லாம் வேறு லெவல் 98% இருக்கணும். சோயலில் வந்து 5 இயர்ஸ் நீங்கள் வந்து BA-LLB போடுறீங்க அப்படின்னா, இல்லை 3 இயர்ஸ் போடுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 95% வந்து எதிர்பார்க்குறாங்க. SC BC அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதையும் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இப்போது 12th ரிசல்ட் கண்டிப்பாக வரணும். வந்த பிறகு அண்ட் தென் 3 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க, இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் படிப்பீங்க. இவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்த பிறகு, அந்த இப்போ 3 இயர்ஸ்னால் 6th செம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு உடனே வந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து யூனிவர்சிட்டியில் விட்டுருவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்த பிறகு நான் உங்களுக்கு அந்த டேட்டோட இந்த டைமில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ எந்த டைமில் வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு அதையும் வந்து பின் வரக்கூடிய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு விஷயம் மெயினாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது என்னென்னா, மே மந்தில் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது ஒரு விஷயம். செகண்ட் வந்து நான் எப்படி லாக்குள்ளே வந்தேன், எப்படி வந்து ஒரு 12th ஸ்டூடெண்ட் வரணும், எப்படி வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரக்கூடியவங்க, இவங்களுக்கு நடுவில் ஒரு சிந்தனைகள் நமக்கு ஏற்படலாம், நம்ம லா படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வரவங்க இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து மார்க் ரொம்ப முக்கியம். ஸோ இல்லை நான் 12th எனக்கு குழந்தையிலேருந்தே நான் லாயர் ஆகணும் அப்படின்ற எய்ம் இருக்குது அப்படின்னு வரவங்க, சப்போஸ் உங்களுக்கு வந்து 12th முடிச்சுட்டு BA-LLB உங்களால் போட முடியல, கட் ஆஃப் கம்மியாக இருக்குன்னா டோன்ட் வரி, பிரச்சனையே கிடையாது. 1 இயர் எக்ஸ்ட்ராவாக ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் நம்மளுடைய அந்த எய்ம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம அதை அடையணுன்ற ஒரு குறிக்கோள்னால நம்ம கண்டிப்பாக படித்து வந்துடுவோம். அதில் நல்ல கட் ஆஃப் வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் பர்சனாக ஆகலாங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது என்னுடைய சைட்லேருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இதெல்லாம் லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃபு. இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் வந்துடலாம். ஓகே, நம்ம எலிஜிபிள் பர்சனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே கம்மிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். Until then, it's bye from Radha. Bye bye.